வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ள நான் மகளினி கமலநாதன். யாழ் ஏகம்பதி வீதியில் 3 வாகனங்கள் மோதி விபத்து. யாழ் நதியால் குடிநீர் பிரச்சினை தீரும் வெந்தனார் ஜனாதிபதி. வடமாகாண மக்களை மையப்படுத்திய முன்மொழிவுகள் வேண்டும் அங்கேன் ராமநாதன். மட்டக்களப்பில் கோலாகலமாக ஆரம்பமான உலக தமிழ் கலை இலக்கிய மாநாடு. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் புதன்கிழமை முக்கிய அறிவிப்பு. இனி வருவரும் விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் ஏஎன்பது வீதியில் மொந்திச் செல்ல முயன்ற கயஸ் வாகனத்தால் 3 வாகனங்கள் மோதண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று காலை 7:45 மணியளவில் சாவகச்சேரி நொடாவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சாவகச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பேருந்து கயஸ் வாகனம் டிப்பர் எனும் முறையை தொடர்ச்சியாக பயணித்துள்ளது. ஒரு கட்டத்தில் கயஸ் வாகன சாரதி பேருந்தை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த வாகனத்தால் சடுதியாக கயஸ் வாகனை திருப்ப முற்பட்ட போது பேருந்தின் பின்பகுதியுடன் கயஸ் வாகனம் மோதியுள்ளது. கேஸ் வாகனத்துடன் பின்னால் வந்த டிப்பரும் கேஸ் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து காரணமாக கேஸ் வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் பேருந்தின் பின்பகுதி டிப்பரின் முன்பகுதி என்பன சிறிய அளவில் சேதமடைந்துள்ளது. விபத்தின் போது ஒருவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் கேஸ் வாகனத்தின் சாரதி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் 5 தொடக்கம் 10 வருடங்களில் வடக்கை அபிவிருத்தி அடைய மாகாணமாக மாற்றுவதே தமது நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வழங்கல் திட்டத்தின் தாளியடி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தின் நீர்வழங்கல் திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்த ஜனாதிபதி யாழ்ப்பாணம் தொடக்கம் கிளிநொச்சி நீர்வழங்கல் திட்டம் மற்றும் யாழ் நதி மூலம் வடக்கின் குடிநீர் தேவைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வழங்கல் மற்றும் சுகாதார பாதுகாப்பு திட்டம் 2025ஆம் ஆண்டின் இடைப்பகுதியில் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கேன் ராமநாதனுக்கும் இடையில் விசேட சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கேன் ராமநாதனின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் யாழ் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் தொடர்பாகவும் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பாகவும் பல கோரிக்கைகளை அங்கேன் ராமநாதன் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளார். சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனத்தின் வடக்கு மாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களை மையப்படுத்திய முன்மொழிவுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உள்ளடங்கும் போது எமது மக்கள் அவருக்கான ஆதரவை வழங்குவார்கள் எனவும் தெரிவித்தார். அரசியல் தேர்வு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி, முன்னாள் போராளிகளுக்கான மேம்படுத்தும் திட்டங்கள், வடக்கின் துரித பொருளாதார மேம்பாடு, காணி விடுவிப்பு, மேல்குடியேற்றம், அத்தியாவசிய தேவைகள் உள்ளிட்ட கோரிக்கைகள் எங்கள் மக்களின் நீண்டகால கனவுகளாக உள்ளன. அவற்றை நிறைவேற்ற தலைமைத்துவத்தை எங்கள் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த தலைவர்கள் என்ற மதிப்பை மக்கள் உங்களிடத்தில் கொண்டுள்ளனர். ஆகவே எங்கள் மக்கள் தொடர்பில் சிந்திக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தனக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கம் பதிவற்றின் மூலம் அவர் அந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சில தரப்பினர் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் எந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தகவல் குறிப்பிடத்தக்கது. மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த கோரிக்கையை மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசு அதிகாரிகள் பணி நேரத்தில் தனிப்பட்ட சமூக வலைதள கணக்கு அல்லது வேறு எந்த கணக்கை பயன்படுத்தி அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை ஊக்குவிக்கும் அல்லது பாரபட்சம் காட்டுவது போன்ற பிரச்சாரம் செய்வது கடுமையான குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறானவர்களுக்கு 3 வருட சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஜமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
மேலும் அரசியல் உரிமைகளை இழந்த அரசு அதிகாரிகளுக்கும் கூட இந்த நடைமுறை பொருந்தும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி ஒரு அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை விளம்பரப்படுத்த அல்லது பாரபட்சம் காட்டுவதற்காக ஒருவரின் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்கு அல்லது வேறு ஏதேனும் கணக்கை பயன்படுத்தல் மற்றும் ஏதேனும் விளம்பரம் அல்லது அறிக்கையை வெளியிடுவது அதே குற்றத்தின் கீழ் கருதப்படுவதாக தேர்தல் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்கள் மட்டுமன்றி இந்த சுற்றறிக்கை அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ கூட்டுத்தாபன ஊழியர்களுக்கும் பொருந்தும். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு மற்றும் அரசு ஊழியர்கள் கட்சிகள் அல்லது தனிநபர்களை ஊக்குவித்தல் அல்லது பாரபட்சம் காட்டுவதை தடுப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் கடந்த 2 நாட்களில் 5 சிறுமிகள் வன்புணர்வு மற்றும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளனர். 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அனுராதபுர போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. காலதீவில் உள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 14 வயதுடைய சிறுமியுடன் காதல் உறவில் ஈடுபட்ட சிறுமியை ஏமாற்றி வன்புணர்வு செய்த 25 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். பரசன் கசவ போலீஸ் பிரிவில் 16 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சிறுமியின் தந்தையின் 39 வயதுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பிரதேசத்தை விட்டு தப்பியோடிய 50 வயதுடைய ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்புத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 15 வயது சிறுமியை கடத்தி சென்ற 17 வயது சிறுவன் வன்னிபுல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்புத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 14 வயதுடைய சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டவை தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அப்பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் அதிபர் உட்பட 3 கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் திரப்பண பிரதேசத்தில் 16 வயது சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 24 வயதான நேர்வழங்கல் சபையின் பொருளியலாளர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பில் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகங்களின் அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்க 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி வெட்டுவரிலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் வலத்தடவுகள் மழை பெய்யக்கூடும். கடந்த தேர்தல்களில் தேர்தல் வன்முறைகள் இடம்பெற்ற இடங்கள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பை பலப்படுத்த விசேட வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 20க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வாக்களிப்பு நிலையத்திலும் சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெற்றால் அந்த வாக்களிப்பு நிலையத்தினை ரத்து செய்ய உள்ளதாக தேர்தல் ஆணையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரலாற்றில் இவ்வாறான பிரகடனங்கள் ரத்து செய்யப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 14 வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை வசூலிட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்னாள் நீதியமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்ச இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துடன் முன்னிறுத்துவதாக தேசிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நேற்றிரவு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது நிலவும் பிரச்சினைகளால் சில கட்சிகள் மக்களின் மனதை அடிக்கடி மாற்றிக்கின்றன. நாட்டு மக்கள் புதிய ஜனாதிபதி ஒருவரை நியமிக்க விரும்புகின்றார்கள். அது மக்கள் விரும்புவதற்கு ஏற்ப சுதந்திரமாக நடக்க அனுமதிக்கப்பட வேண்டும். ஊழலை எதிர்த்தவர், அரசியல் அமைப்பை உருவாக்க உழைத்தவர், ஊழல் மோசடிகளை தடுக்க உழைத்தவர், ஜனாதிபதி தேர்தலை நடாத்த பங்காற்றிய ஒருவரையே எம்முறை தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் முன்வைத்துள்ளோம்.
இலங்கை முழுவதிலும் உள்ள மாவட்டங்களுக்கு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய பல வர்த்தகர்களை பொது தேர்தலுக்கு முன்வைக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இனிதே தமிழ் FM இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.